திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு பாடல் 108வது பாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்களெலாம் பார்க்கலாம். இருக்கிறது தான் படிப்பேன், பாடுவேன். ஆகையினால 2 நாள் கழித்து தான் அந்த கமெண்ட் சொல்கிறதெல்லாம் வரும். நம்ம ரேவதி கோவிந்தராஜன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேலும் மயிலும் துணைன்னு. பால வெங்கடேஷ் ஓம் முருகான்னு. ஜோதி ஜோதி சூப்பர் அம்மா. சரண்யான்றவங்க மயில் வேலு அனுப்பிச்சிருக்காங்க. பிரபாகரன் அப்படின்றவரும் ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. பால வெங்கடேஷ், நம்ம டாக்டர் பெரியசாமி ஐயா வாழ்க வளமுடன் அமைச்சிருக்காரு. நம்ம ஜோதின்றவங்க அருமை அம்மா, நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரார்த்தனை. ஏன்னா நமக்காக நாம் வேணா எப்பயுமே சொல்லுவாங்க வைத்தியத்தில் கூட, நமக்காக நாம் பண்ணிக்கிற வைத்தியம் பலிக்காது. அடுத்தவங்கக்கிட்ட ஒரு வேளை மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா சரியாயிடும். வைத்தியத்திலேருந்து வேண்டுதலேருந்து எல்லாமே அப்படி தான். நான் பிறருக்கு உபகாரம் பண்ணணும்னு நினச்சேன்னா தெய்வம் நம்மளுக்கு உபகாரம் பண்ணும். அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறதுனால இறைவன் நம்மளுக்கு படி அளப்பார். அந்த ஒரே எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த நன்றியை நாம் நினச்சோம்னா அடுத்தவங்களுக்கு போய் பயன்படும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்ன நினைக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனோகரன்றவர் சிவன் அருள் அம்மா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அன்பு செல்வின்றவங்க ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இன்னொருத்தவங்க நம்பரில் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அம்மா, வெரி நைஸ் அப்படின்னு இருக்காங்க. மித்து பாலா, நன்றி அம்மா. மாலா, வாழ்க வளமுடன் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. ராஜு, தாயே வணக்கம். வணக்கம் ஐயா. நவஜோதின்றவங்க ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வசந்தகுமாரி அப்படின்றவங்க அம்மா ஐயா 2 பேருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்ரான்றவங்க அப்பா முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்மீகம்ன்றவங்க நமச்சிவாயம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. குருஸ் அப்படின்றவங்க ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க நம்பரில் அக்கோ அப்படின்றவங்க திருச்சிற்றம்பலம் முருகனின் அருளாசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்மி பொம்மி அப்படின்றவங்க வணக்கம் அப்பா அம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாப் அப்படின்றவங்க கன்னியாகுமரியிலேருந்து பண்ணியிருக்காங்க. அருமை அம்மா அப்பா அப்படின்னு பண்ணியிருக்காங்க. சவிதா கணபதின்றவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முருகா அப்படின்றவங்க சேனலாக என்னன்னு தெரியல, அந்த அன்பர் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. முருகான்றவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஜோதின்றவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. பால வெங்கடேஷ்ன்றவங்களும் நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம டாக்டர் பெரியசாமி ஐயாவும் நிறைய பண்ணியிருக்காரு.
இவங்கெல்லாம் ரெகுலராக பண்ணுறவங்க. புதுசாக வந்தவங்களையும் நம்ம படிச்சிட்டோம். நவஜோதின்றவங்களும் பண்ணியிருக்காங்க. ராஜுன்றவங்களும் நிறைய முறை பண்ணியிருக்காங்க. சவிதா கணபதியும் 2-3 முறை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு இந்த கமெண்ட் பண்ணதை கூட முழுசாக பார்க்க தெரியாது. இப்போ என் பொண்ணு வந்து சொல்லிட்டு போன அப்புறம் அன்றைக்கி அன்னாடம் வர்றதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எடுத்து பார்க்க தெரியறதில்ல. ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரேன். என்ன செய்கிறது, எனக்கு ஒன்றும் அடிப்படையே தெரியாது. வீடியோ போடவும் தெரியாது, எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிறேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா பார்த்துக்குங்க. ஆன்மீகத்துலேயும் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, ஆன்லைன்லேயும் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். இன்றைக்கும் நம்மளுக்கு பெரிய பாடல் தான் கொடுத்துருக்காரு. 108 அணுத்தே நேர்மொழி அப்படின்ட்டு திருப்போரூர் தளத்தில் பாடியிருக்காரு. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எனக்கும் தெரியாது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும்னு போடுறோம். நல்ல ஆதரவு கொடுங்க. நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர், பார்வையாளர் உயர வழி பண்ணுங்க. இன்னும் லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் பார்க்கணும். நம்ம கன்னிகா பாரதி சேனலை அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். தனத்தா தானன தான தானன தனத்தா தானன தானா தானன தனத்தா தானன தானா தானன தனதானா அணுத்தே நேர்மொழியாலே மாமயல் உடைத்தார் போலவும் ஓர் நாளானதில் அடுத்தே தூதுகள் 106 ஆனதும் விடுவார்கள். அழைத்தே வீடினிலேதான் ஏகுவார் நகைத்தே மோடிகளாவார் காதலோடு அடுத்தே மாமுளை மீதே மார்புற அனைவார் பின் குணித்தே பாகிலையீவார் பாதியில் கடிப்பார் வாயிதழ் வாய் நீரானது குடிப்பார் தேன் என நானாலீலைகள் புரிவார்கள். குறித்தே மாமயலாலே நீள் பொருள் பறிப்பாராசுகள் சூழ்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேல் ஆசாவிட அருள்வாயே. வனத்தே வேடுவர் மாதாம் ஓர்மினை எடுத்தே தான் வரவேதான் யாவரும் வளைத்தே சூழவும் ஓர்வாளால் வெல்லும் விரல் வீரா. மலர்த்தேன் ஓடையில் ஓர் மாவானதை பிடித்தே நீல் கரவாதாட ஆழியை மனத்தால் ஏவிய மாமால் ஆனவர் மருகோனே. சினத்தே சூரர்கள் போராய் மாலவும் எடுத்து ஓர்வேல் விடுதீராதார் அணி திருத்தோளா இருபாத தாமரை முருகோனே. திருத்தேர் சூழ்மதில் ஏறார் தூபிகள் அடுக்கார் மாளிகையேனில் ஏர்வுள திருப்போரூர் உரை தேவா தேவர்கள் பெருமாளே. திருப்போரூரை தேவா தேவர்கள்
பெருமாளே. இப்போ நம்ம இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இதில் நிறைய விலைமாதர்களை பற்றி தான் அவர் பாடியிருக்காரு. நாம் அதை விடுத்து முருகனுடைய திருவருளை பார்ப்போம். ஒரு காரியத்தை குறிப்பாக வைத்து கொண்டு மிக்க மோக விளைவு ஊட்டி பெரும் பொருள் அனைத்தையும் பறிப்பார்கள். குற்றங்கள் நிறைந்த மகா பாவ குணத்தை உடையவர்கள். அத்தகைய விலைமாதர்கள் மீதுள்ள ஆசையை ஒழிக்க அருள் புரிவாயாக. காட்டில் வேடர் குலத்து பெண்ணாகிய மின்னல் போன்ற வள்ளியை நீ எடுத்து போகவே வேடர் யாவரும் உன்னை வளைத்து சூழ ஒரு வாள் கொண்டு அவர்களை வென்ற பெருமை வாய்ந்தவனே. மலர்களின் தேன் சொட்டும் ஓடையில் ஒரு பெரிய யானையை பிடித்து கொண்டு ஒரு நீண்ட முதலை போர் செய்ய சக்கரத்தை முதலையின் மீது மனம் கொண்டு செலுத்திய சிறந்த திருமாலுக்கு மருகனே. கோபித்து சூரர்கள் போர் செய்து இறக்கும்படி ஒரு வேலை எடுத்து செலுத்திய தீரனே. மாலை அணிந்த அழகிய தோழனே. 2 பாத தாமரைகளை கொண்ட முருகோனே. அழகிய தேரும் சூழ்ந்துள்ள மதிலும் எழில் நிறைந்த கோபுரங்களும் அடுக்கு மெத்தைகள் கொண்ட மாளிகைகளும் ஆகிய நீடிய சிறப்புகள் வாய்ந்த திருப்போரூரில் வீற்றிருக்கும் தேவனே, தேவர்களின் பெருமாளே. எவ்வளோ அழகாக அந்த ஊரை வர்ணிச்சிருக்கார் பாருங்க. இந்த திருப்போரூரில் அழகிய தேரும் சூழ்ந்துள்ள மதிலும் எழில் நிறைந்த கோபுரங்களும் அடுக்கு மெத்தைகள் கொண்ட மாளிகைகளும் ஆகிய நீடிய சிறப்புகள் வாய்ந்த திருப்போரூரில் வீற்றிருக்கும் தேவனே, தேவர்களின் பெருமாளே அப்படின்ட்டு. நம்ம திருப்போரூர் ஒரு காலத்தில் அந்த கோவில் புதைஞ்சி இருந்துதான் மண்ணுக்குள்ளே. அது எத்தனையோ முறை புதைஞ்சிருக்கான். கடைசி முறையாக நம்ம சிதம்பரம் சுவாமிகள் தான் மதுரை மீனாட்சி அம்பாள் சொன்னாங்களாம். அவருடைய கனவுல போய் என்னுடைய மகனுடைய இந்த தலம் திருப்போரூரில் மண்ணில் புதைஞ்சிருக்கு, நீ போய் அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சிதம்பரம் சுவாமிகள் தேடிக்கிட்டு வந்தாராம். எங்கன்னு தெரியலையாம். தேடிக்கிட்டே சிதம்பரத்துலேருந்து இங்கே கண்டுபிடிச்சி ஊரை கண்டுபிடிச்சாராம். கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியலையாம். தினம் காலையில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு தேடுறதுக்கு போவாராம். அந்த திருப்போரூரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிறவங்கள கேட்டால் அப்படி ஒரு கோயில் இங்கே இல்லைங்களே, பிள்ளையார் கோயில் தான் ஒன்று இருக்குது அப்படின்னாங்களாம். அந்த பிள்ளையாராண்டே ஒரு குடில் போட்டு அங்கேயே உட்காந்து தினம் பூஜை பண்ணிவிட்டு கிளம்பி போய் பகல்லாம் தேடுவாராம். அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது, முருகா நான் எப்படி உன்னை கண்டுபிடிப்பனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தினம் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் படுத்து தூக்கத்தில் கனவுல அவருடைய குருநாதர் கனவுல இதோ இருக்கு பார்ப்பா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி கனவு கண்டாராம். அந்த கனவுல அப்படியே முருகப்பெருமான் அந்த சரவிளக்குகள் எரிய அப்படி அழகாக ஜோதி கண்கொள்ளா காட்சியாக கண்டாராம். மறுநாள் அந்த இடத்துல போயிட்டு எந்த இடம்னு தேடி கண்டுபிடிச்சி பனைமர காடுகள் அப்படி இருந்துதான். அதையெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தா முருகப்பெருமான் அந்த கோவில் அழகாக தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்து முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த முருகப்பெருமானுடைய சிலையை எடுத்து அதுக்கப்புறம் கோவில் இது பண்ணாங்களாம். அந்த மாதிரி திருப்போரூர் தலத்தை மண்மூடி போனதை நம்ம சிதம்பரம் சுவாமிகள் தான் அதுக்கப்புறம் அதை கட்டி வச்சு கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அந்த முருகருடைய சிலையை தேடி எடுத்து நம்ம சிதம்பரம் சுவாமிகள் பண்ணார். அந்த மாதிரி இந்த திருப்போரூர் முருகனை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. கோபித்த சூரர்கள் போர் செய்து இறக்கும்படி ஒரு வேலை எடுத்து செலுத்திய தீரனே. மாலை அணிந்த அழகிய தோழனே. 2 பாத தாமரைகளை கொண்ட முருகோனே. இந்த முருகப்பெருமானை நீங்கள் வேண்ட நம்மளுடைய நம்ம அசுரர் நம்மளுடைய விரோதிகள்லாம் ஒழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த சூரர்கள் போர் செய்து இறக்கும்படி ஒரு வேலை விட்டவர் நம்மளுடைய விரோதிகளை ஒழிச்சு கட்ட பார்க்க மாட்டாரா? நாம் நியாயமான வம்பாக இருக்கணும். நியாயம் இல்லாமல் நம்ம போயிட்டு முருகன் என்ன ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது.
நாம் நியாயமாக நடந்துக்கிட்டால் தான் முருகப்பெருமான் நம்மளுக்கு துணை செய்வார். அடாவடிக்கு போகக்கூடாது. மலர்களின் தேன் சொட்டும் ஓடையில் பெரிய யானை, அந்த கஜேந்திர யானை முதல்ல வந்து காலை பிடிச்சிக்கிச்சான். அப்போ அந்த யானை பெருமாளை கத்தி கூப்பிட்ட உடனே ஆதி மூலமேன்னு வந்து கத்தின உடனே அங்கேருந்து சக்கரத்தை முதல்ல மேலே அனுப்பிச்சாரான். எந்த ஒரு ஜீவராசியும் கொல்லக்கூடாது இல்லையா, என்ன பண்ணுறது, முதலையே வந்து முழுங்க பார்க்குதே யானை அப்படின்னு சொல்லிட்டு விட்ட உடனே அந்த மனம் கொண்டு செலுத்திய சிறந்த அந்த திருமாலுக்கு மருமகனே அப்படின்னுட்டு பாடுறாரு. காட்டில் வேடர் குலத்து பெண்ணாகிய மின்னல் போன்ற வள்ளியை நீ எடுத்து போகவே வேடர் யாவரும் உன்னை வளைத்து சூழ ஒரு வாள் கொண்டு அவர்களை வென்ற பெருமை வாய்ந்தவனே. யாருக்கெல்லாம் கல்யாண தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் திருப்பூரூர் போனீங்கன்னா அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுடைய கல்யாண காலம் சீக்கிரமாக முடியும். அதுக்கான அருமையான பாடல் இது. அந்த கெட்ட எண்ணங்களில் இத்தனை காலம் நம்ம எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. இந்த திருப்பூரூர் முருகனை வேண்டி அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த தீய எண்ணங்கள் ஒழிந்து நல்ல எண்ணங்கள் கூடும். வாங்க இப்போ நாம் சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம். அணுத்தேனேர் மொழியாலே மாமயலுடைத்தேர் போலவும் ஓர் நாள் லானதி தடுத்தே தூதுகள் நூறாரானதும் விடுவார்கள் அழைத்தே வீடினிலேதானே குவர் நகைத்தே மோடிக லாவா காதலோ தடுத்தே மாமுளை மீதே மார்புற அணைவார் பின் குனித்தே பாகிலை ஈவார் பாதியில் கடிப்பார் வாயிதழ் வாய் நீரானது குடிப்பார் தேனென நாணாலீலைகள் புரிவார்கள் புரித்தே மாமய லாலே நீல் பொருள் பரிப்பாராசுகள் சூழ்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேலா சாவிட அருள்வாயே வனத்தே வேடுவர் மாதா மோர்மினை எடுத்தே தான் வரவேதான் யாவரும் வளைத்தே சூழவும் ஓர்வாளால் வெலும் விரல் வீரா மலர்த்தேனோடையிலோர் மாவானதை பிடித்தேனில் கரவாதாடாழியை மனத்தாலேவிய மாமாலானவர் மருகோனே சினத்தே சூரர்கள் போராய் மாலவும் மெடுத்தோர் வேல்விடு தீராதாரணி திருத்தோளாயிரு பாதா தாமரை முருகோனே திருத்தேர் சூழ்மதிலோரார் தூபிக லடுக்கார் மாளிகை ஏனிலேருள திருப்போருரை தேவா தேவர்கள் பெருமாளே திருப்போருரை தேவா தேவர்கள் பெருமாளே அழைத்தே வீடினிலே தேனே குபர் நகைத்தே மூடிகளாவார் காதலோ நடுத்தே மாமுளை மீதே மார்புற அணைவார் பின் குறித்தே மாமயலாலே நீல் பொருள் பரிப்பாராசுகள் சூழ்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேலா சாவிட அருள்வாயே வனத்தே வேடுவர் மாதா மோர்மினை எடுத்தே தான் வரவேதான் யாவரும் வளைத்தே
சூழவும் ஓர் வாளால் வேலும் விரல் வீரா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமையான இந்த திருப்புகழை பாடுங்க, பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா நான் முற்றும் திருப்புகழை படித்து தேர்னவ கிடையாது. ஆகையினால இது சிவபெருமானுடைய அருள். நீ திருப்புகழ் பாடுன்னு எனக்கு சொன்னார். முருகப்பெருமானுடைய அருளால் நான் திருப்புகழை படிக்கிறேன், பாடுறேன். வாங்க, இது அனைவரும் பாடி நீங்கள் இன்னது தான் எனக்கு இதுதான் திருப்புகழ்னு தெரியாதவங்க எது வேணாலும் பாடுங்கள், எந்த திருப்புகழ் வேணாலும் பாடுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பாடுங்கள். ஆனால் விளக்கேற்றி வச்சுட்டு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி முடிச்சுட்டு இந்த திருப்புகழை பாடுங்க. பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. உங்களுடைய எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறணும். நல்லபடியாக நாம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவடியை பெறணும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.